சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் ஏராளமான வாசகர்கள் ஆர்வமுடன் புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நடத்தும் 39வது புத்தக கண்காட்சி இம்மாதம் 1ஆம் தேதி துவங்கியது. மொத்தம் 700 அரங்குகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பயன்படும் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சிக்கு வருவதாகவும் அழகு குறிப்புகள், சமையல் புத்தகங்கள் போன்ற பல வகை புத்தகங்களை வாங்கிச் செல்வதாகவும் கூறுகிறார் அசோக் நகரைச் சேர்ந்த ஜெயந்தி. எனக்கு இந்த ஆன்மீக புக்கு, அப்புறம் இந்த கிச்சன் கார்டன் அந்த மாதிரி டைப்ல எல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட். எப்பவுமே புக் எக்ஸிபிஷன் வருதுன்னா அந்த எக்ஸைட்மெண்ட் தான் கொஞ்சம் திருவிழா மாரி தான் எங்களுக்கு. எல்லா புக்ஸும் எவ்ரி டைம் வருவோம் நாங்க. இந்த ஆண்டு புதிய எழுத்தாளர்கள் எழுதிய பல்வேறு புத்தகங்களை வாங்க ஆவலாக வந்ததாகவும் புதிய எழுத்தாளர்களின் புத்தகங்கள் நிறைய கிடைத்ததாகவும் கூறுகிறார் மித்ரா. எவ்ரி இயர் புக் ஃபெஸ்டிவல்க்கு நாங்க வருவோம். இந்த வாட்டி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆத்தர்ஸ் ட்ரை பண்ணோன்ற ஒரு இன்டென்ஷனோட வந்திருக்கேன். ஸோ ரெகுலரா ரீட் பண்ற புக்ஸை தவிர இந்த வாட்டி புதுசா என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆத்தர்ஸோட புக் செலக்ட் பண்ணி இந்த வாட்டி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஹோப் இட் இஸ் ஃப்ரூட்ஃபுல். நெக்ஸ்ட் டைம் இதோட நிறைய ஆத்தர்ஸோட புக் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சட்டத்துறை மற்றும் இலக்கியம் சார்ந்த புத்தகங்களை விரும்பி வாங்கியதாக கூறுகிறார் சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் நடராஜன். எனக்கு சட்ட துறை சார்பாகவும் நான் இலக்கியவாதி முறை இலக்கிய சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் பார்த்தோம். என் குழந்தைகள் தேவைப்பட்ட கல்விகள் சம்பந்தப்பட்ட புத்தகத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். என் மனைவி தேவைப்பட்ட ஆன்மீகம் மற்றும் குடும்ப சார்ந்த புத்தகங்களையும் பார்த்துருக்கிறோம். வரும் 13ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் இந்த புத்தக கண்காட்சி வாசகர்களுக்கு புது புது அனுபவங்களை கொடுத்து வருகிறது.